திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் கம்பெனியில் சரியாக வேலை செய்யாததை தட்டி கேட்ட சூப்பர்வைசர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மாத்தூர் பகுதியில் தனியார் பேங்கிங் சிப்காட் கம்பெனி இயங்கி வருகிறது. இங்கு தெலுங்கானாவைச் சேர்ந்த வெங்கட கனகராவ் சூப்பர்வைசராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக வேலைக்கு புதிதாக சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டம் விஷார் பகுதியைச் சேர்ந்த யாதவை சரிவர வேலை செய்யவில்லை என கண்டித்து வேலையை விட்டு வெளியே அனுப்பியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த யாதவ் வெங்கட கனகராவை தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். அப்போது தடுக்க வந்த ஊழியர்களையும் அவர் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தப்பியோடிய யாதவை போலீசார் கைது செய்தனர். இரும்பு தொழிற்சாலையின் சூப்பர்வைசர் தொழிலாளர்களால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்கால் கூட்டு சாலை அருகே தனியார் இரும்பு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. தொழிற்சாலையில் ஆந்திராவைச் சேர்ந்த கனகராஜ் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கனகராஜுக்கும் சில தொழிலாளர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதேபோல் சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் சில தொழிலாளர்கள் சேர்ந்து தொழிற்சாலையில் வைத்து கனகராஜை கத்தியால் குத்தி கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இதன் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கொடுங்கையூரில் மெட்ரோ வாட்டர் சுத்திகரிப்பு நிலைய காவலாளியை தாக்கி இரும்பு பைப்புகளை திருடிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன், 52 வயதான முதியவர். இவர் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் சென்னை கொடுங்கையூரில் உள்ள மெட்ரோ வாட்டர் சுத்திகரிப்பு நிலையத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்திருக்கிறார். சம்பவத்தன்று மதியம் 3 மணி அளவில் சுத்திகரிப்பு நிலையத்திற்குள் புகுந்த 5 பேர் கொண்ட கும்பல் காவலாளியை கல்லால் அடித்து அங்கே இருந்த இரும்பு பைப்பை திருடிச் சென்றனர். படுகாயமடைந்த முதியவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விசாரணையில் மது அருந்த பணம் இல்லாததால் இரும்பு பைப்பை திருடி கும்பல் விற்க முயன்றது தெரியவர சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் கொடுங்கையூர் மற்றும் வியாசர்பாடியைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றனர். பெரம்பலூரில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடிகள் 2 கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த போது போலீசார் கைது செய்தனர். பெரம்பலூர் திருநகரைச் சேர்ந்த முருகானந்தம், சங்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயராஜ் ஆகிய 2 ஆலம்பாடி ஆற்று பாலத்தில் வைத்து போலீசார் கைது செய்த போது 2 தப்பியோட முயன்று ஆற்று பாலத்தில் இருந்த குதித்ததாகவும் அதில் 2 கை கால் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 2 சுமார் 25,000 ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது கல்வீசி தாக்க முயன்ற 8 பேரை போலீசார் கைது செய்தனர். பழனி அடுத்த கோதை மங்கலம் கிராமத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் கும்பல் லட்சக்கணக்கில் பண முதலீடு செய்து சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த டிஎஸ்பி தனஜயன் தலைமையிலான போலீசார் கும்பலை சுற்றி வளைத்த நிலையில் அனைவரும் சிதறி ஓடியிருக்கின்றனர். அப்போது கும்பலில் இருந்த 8 பேர் போலீசாரை நோக்கி கல்வீசி தாக்குதல் தொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவம் குறித்து 13 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் 8 பேரையும் கைது செய்திருக்கின்றனர். கைதானவர்களிடமிருந்து சூதாட்ட சீட்டுகளையும் 2 சக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மீதமுள்ள 5 பேரையும் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.